டி நகர் முடிச்சுட்டு அவர் வந்து வில்லிவாக்கம் போகணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்துடணுன்றாங்க. அதுவும் இல்லாமல் எந்த பக்கம் வரணுன்றது இவங்க ஷெடியூல் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ரூட்டுக்குள்ளே வராதிங்க, அன்னார்ச்சிக்குள்ளே போந்து இப்படி வராதிங்க. ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் அங்கே வந்து நிற்காது. நீங்கள் உதயநிதியோ ஸ்டாலினோ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் காற்றுக்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு வராங்க. ஒரு மனுஷனை 40 கட்சி போட்டு அடிக்கிறீங்க, 40 கட்சி சேர்ந்து மொத்தமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து இன்றைக்கி தேர்தலே புறக்கணிச்சு தேர்தலே நிற்காத ஆள் கூட மூலமாக விஜய் அவர்களை வந்து நீ விமர்சிக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு இருப்பை காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறா, நேராக இங்கே வந்துடுறேன். இன்னும் சில பைத்தியங்கள் வந்து படம் எடுத்து சுற்றிது. எல்லாரும் மாறி மாறி இன்றைக்கி வந்து ஸ்டாலின் பேசுனதை பார்த்தீங்களா? ஜெயபிரபாகரன் வந்து நான் பேசும்பொழுது அவருக்கு ஆதரித்து பேசும்பொழுது எனக்கு அவர் தந்தை நினைவு வருகிறாரா, என் ஆரோக்கிய நண்பன் வடிவேலை வச்சு கேவலப்படுத்தி விஜயகாந்தை பேசும்பொழுது கலைஞர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, இவர் கீழே உட்காந்துருக்காரு. அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி தனிப்பட்ட விமர்சனம் பண்ணி விஜயகாந்த் அவர்களை குடிகாரன்னு சொல்லியும் அவரை மோசமாக சித்தரிக்கும் பொழுது சிரித்த மனுஷன் நீனா பாரு நண்பன் இப்போ பேசுகிற வெக்கம் இல்லாமல். ஏன்னா வந்து பொதுவாகவே ஒரு பார்வை இருக்குது, விஜய் அவர்கள் வந்து பனையூரை விட்டு வெளியில் வர மாட்டார், அவருக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் பனையூர் தான், அதனால வந்து 2 நாள் வருவார். இன்னும் அப்டேட் ஆகலாமா? எல்லாரும் அப்படியே ஒருத்த விஷயம் ஒரு நிறுவனம் வந்து சொல்ல வைக்கிறத கேட்டு அப்படியே எல்லாம் வாங்கிருக்கு. இல்லை சார், இல்லை சார், இப்போ யதார்த்தமான நேற்று வரைக்கும் வந்திருக்கிறார். நான் தெளிவாக சொல்கிறேன். மக்களுடைய அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிச்சாலுமே மக்கள் எல்லாரையும் விஜய் போய் பார்க்க மாட்டாரு, மக்கள் எல்லாரும் பனையூர்ல போய் தான் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிறைய, அதாவது பெத்த தகப்பனே வந்து என் புள்ள வந்து என்னை கொல்ல பார்க்குறான்னு சொன்னார்ல ராம்தாஸ், ஒரு பையன் தானே. திருமாவளவன் அவர்களுமே வந்து திடீர்னு வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன் அப்படின்னாரு. திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு பேக் அடிக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அரசியல் அழுத்தம், கேடுகட்ட அரசியல் அழுத்தம். ஆனால் அவங்க சொல்கிற ரீசன் வேறையா இருக்குல்ல. திருமாவர்கள் சொல்கிறாங்க இல்லை இவங்க ஜோதிமணியோட பையன் அவங்க நிற்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான. அவர் எந்த கட்சி? காங்கிரஸ். இப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபரே வந்து முக்கியமான நபரே சொன்னார், திருமாவை வந்து நிற்க விடாமல் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ட்டு. அதை வச்சு தான் சொன்னார். சொல்லி முடித்த மாதிரி அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இது எப்படி பொது தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு கலைஞர் அன்னைக்கு சொன்னாரோ, சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலே வந்து புறம் தள்ளி இந்த சமூக நீதியை சபப்பட்டில் ஏற்றக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். தமிழக அரசியல் களம் பயங்கர வேகமாக விறுவிறுப்பாக அனல் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து மழை பெஞ்சு கொஞ்சம் தனிச்சிருக்குது. சரி, ஓகே, என்ன நடக்குது? விஜய் அவர்களுடைய அந்த பயணம்ன்றது பலமுறை திட்டமிடப்படுது. இன்னைக்கு தனிச்சிருக்குன்னா அந்த கிறுக்கு பிடிச்சி மண்டை சூடாகி சுற்றுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கூலாக்கி இருக்கின்றீங்களா? ஆயிருக்கலாம். ஊபிஸ் ஆமை குஞ்சு இருக்கலாம். ஆமை குஞ்சுகளும் ஜாலியாக இருக்கும். தண்ணி இருந்தால் நல்லா நீந்திக்கிட்டு நாளுட்டு கிடக்கும்ல. ஓகே, களம் யாருக்கு சாதகமாக இருக்குன்றதை எலெக்ஷன் முடிஞ்சு பேசுவோம். ஓகே, விஜய் அவர்களுடைய அந்த திட்டமிடல் அப்படின்றது தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்து திட்டமிடுறாங்க. திடீர்னு வந்து அனுமதி மறுக்கப்படுது, மறுபடியும் கேட்குறாங்க, மறுபடியும் அனுமதி மறுக்கப்படுது. எல்லா இடங்களுக்குமே அப்படி தான் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பெரம்பூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புதுவையாக இருக்கட்டும், இப்போ மறுபடியும் வந்து இங்கே கேட்டிருக்காங்க, வில்லிவாக்கத்தை கேட்டது, அதுவும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5 இடங்கள் கேட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த மறுப்பு? 4ஆம் தூண் நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. ஒரு ஊடக காவல்துறை தரப்புல இருந்து என்ன விவாதம், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, நாங்க வந்து விஜய் கேட்ட நேரத்துக்கு நாங்க கொடுக்க தான் செய்யறோம், நாங்க அனுமதி கொடுக்க தான் செய்யறோம், அவங்க தவறான தகவலை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. சரி, ஓகே, தாவேக்கா தரப்புல இருந்து என்ன சொல்ல வரீங்க? காவல்துறை சொல்லிச்சு, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு. காவல்துறை சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அனுமதி எல்லாம் கொடுக்குறோம், ஆனா வந்து அவங்க தான் வந்து ப்ராப்பரா எடுத்துக்க மாட்டாங்க, என்ன ரீசன் தெரியலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராப்பராக எடுத்துக்க மாட்டுறாங்க, அனுமதி கொடுக்கலன்னு சொல்கிறதே முதல்ல தவறான செயல். அவங்க தாவேக்கா தான் தவறான விஷயத்தை பரப்புதுன்றாங்க சார். இல்லை, அதுதான். அதாவது நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கு. அந்த விஷயத்தை வந்து காவல்துறையும் புரிஞ்சுக்கணும், எலெக்ஷன் கமிஷனும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்கா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இப்போ நீங்கள் டி நகர் முடிச்சுட்டு அவர் வந்து வில்லிவாக்கம் போகணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்துடணுன்றாங்க. அதுவும் இல்லாமல் எந்த பக்கம் வரணுன்றது இவங்க ஷெடியூல் பண்ணி சொல்கிறாங்க. இந்த ரூட்டுக்குள்ளே வராதிங்க, அன்னார்ச்சிக்குள்ளே போந்து இப்படி வராதிங்க, இந்த பக்கம் கூட இந்த பக்கம் வாங்கன்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அடிப்படை சிக்கல் இருக்குனாக்கா, ஸ்டாலினாக இருந்தாக்கா 1 ஹவரில் அங்கே வந்துட முடியும். கரெக்டுங்களா? 2 ரீசன். நம்பர் 1 வந்து போலீஸ் வந்து ரோடுகள்லாம் பிளாக் பண்ணி கிளியராக வண்டி ஸ்பீடாக போகிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருவாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கு பெரும் கூட்டம் அங்கே வந்து நிற்காது. நீங்கள் உதயநிதியோ ஸ்டாலினோ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் காற்றுக்கெல்லாம் வணக்கம் வச்சுட்டு வராங்க. அப்படி பார்த்தீங்களா இல்லையா? ஆமாம்மா,
ஏன்டா வர வர காத்துக்கெல்லாம் வணக்க வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நானும் பார்த்தேன். வரிசையா அதுக்கான பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னும் பொழுது, அப்போ உங்கள பார்க்கறதுக்கு யாரும் வருவதற்கு தயாரா இல்ல. நீங்க காசு குடுத்து ஏதாவது ஒரு இடத்துல கூட்டம் கூட்டினா தானே தவிர, மக்கள் உங்களை நேசித்து உங்களை பார்க்கணுன்ற எந்த ஒரு அவங்களுக்கு ஒரு விருப்பமோ, ஒரு பிடிமானமோ உங்களிடம் இல்லன்னும் பொழுது, நீங்க வந்துரலாம். பட் விஜய் அவர்களை குறித்து நீதிமன்றம் சொன்ன வார்த்தை, "விஜய் வந்தாலே திருவிழா தான்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப எவ்வளவு கிரவுடு வரும்ன்றத நீங்க கண்காணிக்க ஏன் தவறுறீங்க? அதுக்கேத்த மாரியான பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் ஏன் இல்ல?" அப்படின்றத அவங்க நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கும் பொழுது, நீங்கள் வந்து விஜய் அவர்கள் வீட்லருந்து கிளம்பும்போதே கேமராவ கொண்டு வந்து வச்சுடுறாங்க. கரெக்ட்டுங்களா? அவர் வைக்க சொன்னாரா? என் வீட்டுக்கு வெளில கேமரா வை, நான் போற இடம்லாம் கேமரா வைன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா ஊடகம் என்ன பண்றீங்க? அவர் கிளம்பும்போதே அங்க வைக்கிறீங்க. அங்கருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரோட்ல போகும்போது, வரும்போது எல்லாத்தையும் எடுக்குறீங்க. ஏன் எடுக்குறீங்க? மக்கள் அதைத்தான் பார்க்க விரும்புறான். நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது ஒண்ணு நடந்துராதா? அத வச்சு அவர் மேல மறுபடியும் ஒரு அவதூறு பரப்புவதற்கு ஒரு ஒரு செட் ஆஃப் மீடியா வந்து தனியா இருக்குது. அது யாரு இயக்குறான்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரி இருக்கும் பொழுது, அவர் வந்து இவருக்கு மட்டும் தொடர்ச்சியாக இது போல சொல்றதுன்றது வந்து முரணா இருக்குன்றது மக்களுக்கு தெரியுது. இவர்கள் செய்யக்கூடிய எல்லா பைத்தியக்காரத்தனமும் அவருக்கு தான் சாதகமா போகும். மக்கள் வந்து தொடர்ச்சியா பார்க்குறாங்கல்ல. ஒரு ஒரு மனுஷன 40 கட்சி போட்டு அடிக்கிறீங்க. ரைட்டுங்களா? 40 கட்சி சேர்ந்து மொத்தமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு தேர்தலே புறக்கணிச்சு தேர்தலே நிக்காத ஆள் கூட மூலமா விஜய் அவர்கள வந்து நீ விமர்சிக்கிற. ஏன்னா, உனக்கு உன்னுடைய இருப்ப காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு நேரா இங்க வந்துடுற. இன்னும் சில பைத்தியங்கள் வந்து படம் எடுத்துட்டு சுத்துது. புரியுதுங்களா? இவங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் விஜய் அவர்களை கோட் பண்ணியே சொல்லல. ம். இந்த டிஎன் 26ன்னு ஒரு படத்துல அவன் சொல்றது பிரஸ் மீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி ராமையா பேசுறாப்புல, "தம்பி ராமையா, உன் மகனுக்கு ஒரு படம் வரணும். அது கொஞ்சம் வந்து ஃப்ரேம் ஆகணுன்றதுக்காக தேவையில்லாம நீங்கள் வந்து விஜய வச்சு எடுத்து, அது மூலம் ஒரு விளம்பரம் தெரியும்." ஏன்னா ஃபர்ஸ்ட்டு படத்த வந்து பையன வச்சு டைரக்ஷன் பண்ண வைக்கிறாப்புல. கதை எழுதி குடுத்தது இவர் தான் எழுதி குடுக்குறாப்புல. ஓகேங்களா? அப்போ அங்க என்ன சிக்கல்னாக்கா, நாங்கள் விஜய் அவர்களை குறித்தே பேசல. ஆந்திரால இது போல ஒருத்தர் இருக்கிறாரு. நாங்க அவர தான் கோட் பண்ணோம்னு சொல்ற. யார சொல்ற? ஜெகன்மோகன். ஜெகன்மோகன சொல்றீங்க. ஜெகன்மோகன சொல்ற நீ, எதுக்கு வந்து சட்டையில வந்து அந்த நடிகருடைய புகைப்படம் போட்ட மாதிரி இன்னொரு கேரக்டர வந்து ஃபிக்ஸ் பண்ற அந்த இடத்துல? அந்த மாரி யார் இருந்தா? ஆனா பிரஸ் மீட்லயே அவர் புஷி ஆனந்த்ன்னு சொல்றாங்க. இருக்கட்டும் வச்சுக்கங்க. இவர் விஜய்ன்னு சொல்றாங்க. வச்சுக்கங்க. அந்த நடிகை வந்து த்ரிஷான்னு சொல்றாங்க. வச்சுக்கங்க. இன்னொருத்தர் வந்து செங்கோட்டையன்னு சொல்றாங்க. வச்சுக்கங்க. எல்லா பேச்சும் வருது பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு. ம். சரி இத கூட விடுங்க. டைம் டூ லீட்ன்னு எதுக்குடா சீல் வைக்கிற அதுல? டைம் டு லீட்னாலே யாருதுன்னு தெரியும் உங்களுக்கு. விஜயோடைய படத்துல வரக்கூடிய அந்த லைனு டைம் டு லீட்ன்னு சொல்லி தலைவா படத்துல வந்தது. அதுல வந்து சீல் வச்சுட்டு, நீ வந்து அப்போ உன்னுடைய தனிப்பட்ட முறையில உன் மகனுக்கு வந்து அந்த படம் பேரும் புகழும் வாங்கி குடுக்குன்னு சொல்லிட்டு, இவரை இமிட்டேட் பண்ற மாரியான சீன்ஸ் வச்சிருக்கிறீங்க. நாங்க யாரையும் காயப்படுத்தலன்ற. நீ படுத்தலன்றது 2வது. எதுக்கு அவர இமிட்டேட் பண்ற மாரி வைக்கிறீங்க? அப்படி என்ன அவசியம் இருக்கு? முழுக்க முழுக்க அந்த படமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா அரசியல்வாதிகளையும் கிண்டல் செய்வது போல இருக்கக்கூடிய படம் தான்றது இப்ப செய்தி வந்துகிட்டு இருக்கு. ம். அப்படின்பொழுது, இவ்வளவு மோசமாக தரம் தாழ்ந்த ஒரு செயலை வந்து நீ செஞ்சுட்டு உட்காந்துருக்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பிக்கு. நீ தம்பியாரு, நட்டியாரு, ஜட்டியாரு யாரா வேணா இருந்துக்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவரை தனிப்பட்ட முறையில நீங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க, அவர அசிங்கப்படுத்துற மாரி ஒரு சீன் வச்சிருந்தீங்கனாக்கா, முதல்ல வாரிசுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வா வெளியில. அவனுங்களே உங்கள விடமாட்டானுங்க. இன்னும் போக போக உங்க நிலவரம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பல விளைவுகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடும். ஏன்னா வந்து இப்படி தனி மனித தாக்குதல் ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் தம்பி ராமையா வந்து எந்த அரசியல் பின்புலத்துல இயங்குறாரு, நட்டி எந்த அரசியல் பின்புலத்துல இயங்குறாரு எங்களுக்கு தெரியும். அவர் மகன் வந்து இப்ப யார் மகள கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு, இவங்கலாம் எந்த பின்புலம்னு எல்லாத்துக்கும் தெரியணும் பொழுது, ஆனால் ஒரு மனிதன் மக்களுக்கு நல்ல செய்யன்னு வந்தபொழுது, எல்லா செக்டார்ஸ்லயும் பத்தாததுக்கு இந்த பெரிய மீசை, சின்ன மீசை, அண்டா, குண்டான்னு அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில இவங்க ஒரு பக்கம் உட்காந்து பேசுறது, பத்திரிக்கையாளர்ன்ற பேர்வையில வந்து பேச வேண்டியது. எல்லா கிறுக்கு பயலும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்க. இந்த மழை வந்து கொஞ்சம் தணிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானு. சரி பார்ப்போம். ஓகே ம். சார். இப்போ விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து எல்லா இடத்துலயுமே அனுமதி மறுக்கப்படுது. அப்படின்றத தாண்டி இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அனுமதி கேட்கறதுக்கே முதல்ல வந்து தாவேக்கா தரப்புல இருந்து சரியான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணல. ஏன்னா அனுமதி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கேட்கணும். பட் இவங்க என்னடான்னா முதல் நாள் போய் கேட்கறாங்க. மறுபடியும் அனுமதி மறுக்கப்படுது. மறுபடியும் நேர்ல போய் கேட்கறாங்க. அதனால அனுமதி வழங்கப்படுது அப்படின்ற கிறுக்க மாரி மாதிரியான யாரும் பேசுறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதும்மா. கரெக்ட்டா அந்தந்த போர்ட்டல்ல போய் தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான தரவுகளும் தாவேக்கா குடுத்துருச்சு. இது ஒரு செட் ஆஃப் என்ன சொல்றது? இப்படி ஒரு அவதூறு. ம். தொடர்ச்சியா பரப்புறாய்ங்க. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, நீ ஊழல் செய்யலன்னு சொல்ற பிரச்சாரத்துக்கு வரும்போது. அதானே செய்யணும். நான் நேர்மையான ஆட்சி குடுத்துருக்கிறேன். அதானே பேசணும் நீ. அத பேச துப்பு இல்ல உனக்கு. எல்லாரும் மாறி மாறி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பேசுனத பார்த்தீங்களா? யாரு? விஜய் பிரபாகரன் ஆதரிச்சு பேசும்பொழுது பேசுறாரு. நான் இது விஜய பிரபாகரன் வந்து நான் பேசும்பொழுது, அவருக்கு ஆதரிச்சு பேசும்பொழுது, எனக்கு அவர் தந்தை நினைவு வருகிறாரா? என் ஆருயிர் நண்பன்
கேவலமாக உட்காந்து குலுங்கி குலுங்கி சிரிச்சது ஸ்டாலின் தான். வடிவேலை வச்சு கேவலப்படுத்தி விஜயகாந்தை பேசும்பொழுது, கலைஞர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காரு, இவர் கீழே உட்காந்துருக்காங்க. அந்த வரிசையில் நீங்கள் இப்போ கூட அந்த காணொலி இருக்கு பாருங்க, எடுத்து போட்டு விடுங்க. அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி, தனிப்பட்ட விமர்சனம் பண்ணி, விஜயகாந்த் அவர்களை குடிகாரன்னு சொல்லியும், அவரை மோசமா சித்தரிக்கும் பொழுது, சிரிச்ச மனுஷன். நீ என்ன பாரு நண்பன் இப்ப பேசுற வெக்கம் இல்லாம? ஏன்னா, அவங்க மனைவியே அங்க அந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்கன்றத நீங்க என்ன வேணாலும் கதை பேசுவீங்க. இவரை பத்தி பேசும்பொழுது, அவரை பற்றி நினைவுகள் வருதாமா? இவர் ஒரு பக்கம்னாக்க அந்த மெண்டல் மாரி இந்த பக்கம் சீமான் வந்து, நான் விஜயகாந்தை குறித்து அவரை வந்து நாங்க என்னைக்காவது எதிர்த்தோமா? அவர் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்கிட்டோம்னு அவர் பேசி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி நீ தான் விஜயகாந்த் கெண்டக்கால் மயிருக்காத நல்ல கண்ணு கெண்டக்கால் மயிருக்கு சமம் வருவானா? நீ தெலுங்குன்னு சொல்லி பேசி வச்சது. அப்போ உச்சபட்சமா அரசியல்ல வந்து ஒரு அறமற்ற செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, நாகரிகமாக பேசக்கூடிய செயலையோ, நாகரிகமான ஒரு அரசியலையோ, நல்ல அரசியலோ செய்வதற்கு இங்க யாருமே தயாரா இல்ல. கரெக்ட்டுங்களா? நீங்க நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்கங்க. 2 அரசியல் தலைவர்களும் சரி, இன்றைக்கு தான் ஜெயிக்கணும், அதிகாரத்த கைப்பற்றணும், கொள்ளடிக்கணும். இதான் நோக்கமா இருக்கே தவிர, இல்லாட்டி நீங்க பாருங்க, கரூர விட்டு செந்தில் பாலாஜி ஓடியாச்சு. எங்க? கோயம்புத்தூருக்கு போயாச்சு. ஆனால் கரூர்ல ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க. அந்த வேட்பாளருக்கு இன்னொரு அடிஷனல் வேட்பாளர் போடுவாங்க தெரியுங்களா? எப்பயுமே மனு தாக்கல் பண்ணும்போது இன்னொரு டம்மி வேட்பாளர் 2 பேர் போடுவாங்க. அதுல யார் பேருனா அசோக். யாரு? செந்தில் பாலாஜி தம்பி. ஓகே. அப்போ அப்போ ஒரிஜினல் வேட்பாளரே தப்பா ஃபில் பண்ணிட்டு அவர் நிராகரிக்கப்பட்டார். அதனால இவர் வந்தான்னு வருவீங்க. அடுத்து அவரை நிச்சயமா வந்து கரூருக்கு வந்து நீங்க கொண்டு வரதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க இவங்க. ஸோ இப்படி ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு, எங்கள் தலைவரை குறித்து கேவலமா அவன் அவன் பேசுறதுக்கு உங்களுக்கு எவன்டா உரிமை கொடுத்தது? அவர் இது வரைக்கும் உங்கள மாரி கொள்ளடிச்சாரா? கொலை பண்ணாரா? இவங்க வரலாறுலாம் எடுத்து பேசினா நாறி போயிடுமா? அந்த அளவுக்கு மோசமா பண்ணி வச்சுக்கிட்டு, இது ஒரு அரசியல்னு பேசுறாங்க. ஓகே. தொடர்ந்து எல்லா கட்சி தலைவர்களும், எல்லா வேட்பாளர்களுமே வந்து களத்துல இருக்காங்க சார். இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் அனுமதி மறுக்கப்பட்டாலும், ம். ஆ முன்னாடி எல்லாமே என்ன சொல்லப்படுது அப்டின்னா, திமுக வந்து தடுக்குது. தொடர்ந்து திமுக தடுக்குது. திமுக ஆட்சி கலைஞ்சிட்டு, தேர்தல் கமிஷன்ட்ட போனதுக்கு அப்புறமா நாங்க தொடர்ந்து பயணிப்போம் அப்டின்ற வாதத்த தாவேக்கா தரப்புலருந்து எல்லாருமே சொன்னீங்க. பட் எலக்ஷன் கமிஷன் கிட்ட போனதுக்கு அப்புறமுமே வந்து விஜய் அவர்களால வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவையோ, இல்ல 4 நாளைக்கு ஒரு தடவையோ இந்த மாரி தான் வந்து களத்துல வந்து மக்கள சந்திக்க முடியுது. ம். தேர்தலுக்கு மிக மிக குறுகிய நாட்கள் தான் இருக்கு. இன்னும் 15, 20 நாட்கள் தான் இருக்கு அப்டின்றப்போ, எப்படி எல்லா ஏரியாவையும் நீங்க கவர் பண்ண போறீங்க? எப்படி மக்கள சந்திக்க போறீங்க? முதல்ல எப் தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான அடிப்படையான விஷயத்துல செய்றாங்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த புரிதல் உங்களுக்கு இருக்குல்ல. தேர்தல் ஆணையம் ஸ்டாலினுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஓகே. உதயநிதி போனா ஓகே. எடப்பாடி போனா ஓகே. இவருக்கு மட்டும் இத்தனை மணி நேரத்துக்குள்ள நீ வரணும்னு எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ணி குடுப்ப? அந்த ரைட்ஸ் உனக்கு யார் குடுத்தா முதல்ல? நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ரோட்ல நம்ம போகும்பொழுது, நீங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளைட் எடுக்கல அவரு. ரோட் டிரான்ஸ்போர்ட்ல நீங்க வரும்பொழுது, அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கும்? குறிப்பா சிட்டிய பொறுத்தவரைக்கும் என்ன சிக்கல் இருக்கும்? 2வது இவரு வந்து ஸ்டாலின் கிடையாது. புரியுதுங்களா? யாரையுமே கண்டுக்காம எனக்குன்னு போறதுக்கு. விஜய்ன்னு ஒரு கேரக்டர்ன்னு உள்ள வரும்பொழுது, நல்லா பாருங்கம்மா, சென்னை மாநகரத்துல ஒரு நாளைக்கு எத்தன லட்சம் பேர் குடியேறான்னு இருக்கு வேலைக்காக. அதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது. வடமாநிலத்தவர் நீங்க போங்க. வடமாநிலத்தவர் முழுக்க நீங்க போய் காட்டுங்க. தளபதி விஜய்ன்னு சொல்லுவான் அவர் ஃபோட்டோ காட்டினீங்கன்னா. வெறும் விஜய்ன்னு கூட சொல்ல மாட்டான். அவன் வந்து அவ்வளோ கிரேஸ்ல அவ்வளோ இருந்துட்டு இருக்கான். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் போயிருந்தேன். அங்க இருக்க சிஆர்பிஎஃப் அவரு ஹிந்திக்காரு. ஆக்சுவலா வந்து நார்த் இந்தியன். அவரு சொல்றாரு, "ஐ லவ் தளபதி விஜய்ன்னு" சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அவ்வளோ நேரம். ஸோ, அப்ப இவரு வராருன்னு சொன்னாக்கா, யங்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த சிட்டில எவ்வளோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்கு இங்க உங்களுக்கு தெரியும். இப்ப லீவ் டைம் வேற இருக்குது. 2வது இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ தாண்டி காமன் பீப்பிளுக்கும் திமுக, அதிமுகவுடைய ஆட்சி வந்து வெறுத்து போச்சு. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சினிமா பிரபலமாகவும் இருக்கிறாருன்னும் பொழுது, இப்போ இவரை பார்ப்பதற்கு எவ்வளோ கிரவுட் வரும். கிரவுட் மேனேஜ்மெண்ட்ட சரி செய்ய வேண்டியது யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நீங்க சரி செஞ்சு குடுக்காம, நீங்க வந்து இவர் மீதே குறை சொல்றது முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லையா? இல்ல இப்போ நம்ம ம். தாவேக்கா மக்கள சந்திச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கோம்ல சார். இப்ப திமுகவா இருக்கட்டும், இல்ல திமுக வந்து காவல்துறைய வச்சு முடக்குறதாவே எடுத்துக்கலாம் சார். தாவேக்கா மக்கள டெய்லி எப்படி சந்திக்க போகுது? எப்படி வந்து நீங்க உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய தேர்தல் அறிக்கைகள், நான் வந்து எலக்ஷனுக்கு உங்க தொகுதிக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்ற விஷயத்த எப்படி எடுத்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க? ஏன்னா வந்து பொதுவாவே ஒரு பார்வை இருக்கு. விஜய் அவர்கள் வந்து பனையூர விட்டு வெளியில வரமாட்டாரு. அவருக்கு வந்து கம்ஃபோர்ட் ஜோன் பனையூர் தான். அதனால வந்து 2 எப்ப நாள் இருந்துச்சு இந்த வருவாரு. பார்வை? சொல்லுங்க. நீ இன்னும் அப்டேட் ஆகலம்மா. இந்த கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்க மாரி ரொம்ப நாளா தூங்கி இருந்திருக்க நீ. இல்ல. இந்த பேச்செல்லாம் எப்ப இருந்தது? இப்பவும் முன்பொரு இருக்கு காலத்து சார். இப்ப பனையூர விட்டு வெளியில வர்றான்னு சொன்னான்னா, அவன் பைத்தியம்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? இப்போ அவர் எல்லா இடத்துக்கும் வராரு. நேத்து உங்களுக்கு தெரியுமா? நேத்து தேனாம்பேட்டையில இருக்க ஆஃபீஸ்க்கு வந்தாரு. நேற்றைய தினம், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம்ல, நேற்றைய தினம் சண்டே அவர் வந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டு, போயிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து நம்ம என்னென்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் அங்க உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுக்கு யாருக்கும் தெரியல. பனையூர விட்டே வெளியில வரமாட்டாருனாக்கா,
நீங்கள் சரி இப்போ அவர் தேர்தல் ஆணையம் மக்களை சந்திப்பதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது, அதனால டைம் டியூரேஷன் ஆகுது. ஆனால் அவர் இந்த தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய வேலைக்கு அவர் எப்போதும் போல வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறார். இதோட வந்து எனக்கு தெரிஞ்சு 4வது முறை 5வது முறையாக வந்துட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வெளியில் வரதெல்லாம் அவருக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. இதை புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய நபர்கள் முதல்ல நீங்கள் ஊடகவியலர்கள் அதை நிப்பாட்டிக்கணும். நீங்கள் வந்து பழைய மைண்ட் செட்டில் எல்லாரும் அப்படியே ஒருத்த விஷயம் இந்த ஒரு நிறுவனம் வந்து எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறத கேட்டு அப்படியே எல்லாம் வாந்தி எடுக்கிற இல்ல மாதிரி சார், அப்படி இல்ல சார். இப்போ பேசக்கூடாதுல்ல. யதார்த்தமான நேற்று ஒரு வரைக்கும் நிமிஷம். வந்திருக்கிறார், நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க. ம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ உதயநிதி ஒரு அவர்களா பனையை விட்டு இருக்கட்டும், வெளியில் வரலன்றீங்க. இல்ல உதயநிதி அவர்களா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு தொகுதியோட வேட்பாளர்களா இருக்கட்டும், எல்லாருமே காலை, மாலை, மதியம்னு சொல்லிட்டு நேரம் காலம் பார்க்காம ஒவ்வொரு தொகுதிக்கா போய் அவங்களுடைய பிரச்சாரத்தை வேகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ம். அந்த வேகம் விஜய் அவர்கள் கிட்ட இருக்கான்றது தானே பெரிய நீங்க கேள்வி. சொன்ன நபர்கள் எல்லாருக்கும் இந்த நம்ம நேரத்தில் இங்கேருந்து இங்கே வரணும் தேர்தல் ஆணையம் சொன்னதா சொல்லுங்க. சொல்லுங்க பார்ப்போம். இத்தனை மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்துருக்கும். யாருக்காவது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் இங்கே மட்டும் வலிக்குது உங்களுக்கு? உங்கள் கூட வந்து வர ஜனநாயக நெருக்கடி கொடுத்து உங்கள் கூட வந்து இந்த பக்கம் வரலனாக்கா நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு வேணால் பயன்படுத்தலாம். அப்படித்தானே நீங்கள் சொல்லுங்கம்மா. யாருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ள வரணும். ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கட்சி தலைவரை சொல்லுங்க பார்ப்போம். அப்போது என்ன நடக்குதுன்றதை 4ஆம் தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் நீங்கள் அதை வெளிக்கொண்டு வந்து பேசணும். நீங்கள் அதை பேசாமல் அவங்க சொல்கிற அஜெண்டாவே வந்து கேள்வி வைக்கக்கூடாதுல்லம்மா. சரி, இப்போ நான் பனையூர் பனையார்னு சொல்லும்போது அது வந்து ஒரு தவறான பார்வை அப்படின்னீங்க. ஆனா இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் அதே பார்வையில இருக்காங்களோ அப்படின்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் அவங்க அரசியல் கட்சி தலைவனா இல்லையான்னு தெரியும். சார் ம். பாமகவுடைய அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யார்? பாமக அன்புமணி அவர்கள் ம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் பெரம்பூர்ல ஜெயிச்சாலுமே ம். மக்கள் எல்லாரையும் விஜய் போய் பார்க்க மாட்டாரு. ம். மக்கள் எல்லாரும் பனையூர்ல போய் தான் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. ம். யாரு? அதாவது பெத்த தகப்பனே வந்து என் புள்ள வந்து என்னை கொல்ல பார்க்குறான்னு சொன்னார்ல, ராமதாஸ். அவர் பையன் தானே அன்புமணி. கேட்குறேம்மா, இது வரைக்கும் அழகிரிக்கும் கலைஞருக்கு கூட எவ்வளவோ முரண் வந்து என் புள்ளையே இல்லைன்ற வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. புரியுதுங்களா? அரசியலில் பெருசாக அவரை வந்து யாரும் சேர்க்க வேணான்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் என்னை வந்து என் பையன் அடித்தான் கொல்ல பார்த்தான்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன குற்றச்சாட்டு, நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன், இவனை அரசியலில் கொண்டு வந்து சுயநலவாதியாக இருக்கிறான் சொன்னாரா? அவங்க அம்மா வந்து எதையோ தூக்கி அடித்தாரு, அவங்க நவந்துட்டாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொன்னாரா? என்னை கழுத்து நிறுத்தி கொல்ல பார்த்தான்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாரா? ஸோ இதை தாண்டி அன்புமணி அவர்கள் வந்து இப்போ எந்த கூட்டணியில் இருக்காருமா? ஆமாங்க, என்டிஏ சார். ம். என்டிஏ. அப்போ உங்களுக்கு என்டிஏ தான் வருது பார்த்தீங்களா? ஏடிஎம்கே இதில் இல்லை. அந்த ஏடிஎம்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி தலைமையில் தான் அவங்க எல்லாமேன்னு சொல்கிறாங்க. அந்த எடப்பாடிக்கு டயர் நெக்கின்னு பேர் வச்சது யார்? அன்புமணி. கரெக்டாக தானேம்மா? அப்போது டயர் நெக்கின்னு நீங்கள் பேர் வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு உங்கள் தந்தையே வந்து பதவிக்காக உங்கள் தந்தையிடம் சண்டை போட்டு கட்சியை உடைச்சி நீங்கள் 2ஆக வந்து நிற்கிறீங்க. அப்பா என்ன பண்ணுறாரு? அவர் தனியாக வந்து இப்போ வேட்பாளர் போடுறாரு. யாருக்கு எதிராக போடுறாரு தெரியுமா? பாமக எங்கெல்லாம் நிற்கிதோ அங்கே போடுறாரு. இப்போது நீங்கள் வந்து முதல்ல இது என்னன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அரசியலுக்குள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ கேவலமான சில வார்த்தைகளை பயன்படுத்துறது, இவர் ஜெயிச்சிட்டார்னா வந்து மக்கள்லாம் வந்து பனையூர் போய் தான் பார்க்கணும் அப்படின்றது பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா? நான் திரும்பவும் தான் சொல்கிறேன். நீங்கள் தடை பண்ணாத வரைக்கும் அவர் பாட்டு இப்போ வரைக்கும் தேனாம்பேட்டை ஆஃபீஸ்க்கு வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டு அறிவிப்பு சொல்லிட்டு வந்தார்னா லட்சம் மக்கள் வந்து நிற்கிறான்ல. உங்களுக்கு வரானா அந்த மாதிரி? விஜய் அவர்களுக்கு சாதி அடையாளம் கிடையாது. எல்லா சாதிக்காரனும் ஏற்றுக்கிட்டாங்க எங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு. இவர் ஏற்றுக்கிட்டாங்களா அன்புமணியை? ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தான், ஒரு சமூகம் மட்டும் தான் ஏற்றுக்குது. இன்ன வரைக்கும் இவங்களும் திருமாவளவன் குரூப்பும் அடிச்சுக்கிறாங்கல்ல. அண்ணன் திருமா எத்தனையோ இடத்துல அதை விட்டு கொடுத்து போயிட்டார். புரியுதுங்களா? ஆனால் அதை விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இல்லாத ஒரு ஆள் யாராக இருக்கார்? அன்புமணியாக இருக்காருன்றதான குற்றச்சாட்டு. அதனால் முதல்ல நீங்கள் ஜெயிப்பீங்களான்னு பாருங்கள். நீ ஜெயிக்கிற வேலையை பாருங்கள் முதல்ல. உங்கள் இதை கிளுகிளுன்னு இருக்குது. சீரியஸாம்மா, அந்த கூட்டணியும் அந்த லட்சத்தில் தான் இருக்குது. இதில் வந்து இவங்க வந்து இங்கே பேசுகிறதெல்லாம் வந்து முட்டாள்தனம். திருமாவளவன் அவர்களுமே வந்து திடீர்னு வந்து காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன் அப்படின்னாரு. இந்த திடீர்னு வாபஸ் வாங்கிட்டு பேக் அடிக்கிறதுக்கான ரீசன் என்ன சார்? அரசியல் அழுத்தம், கேடுகட்ட அரசியல் அழுத்தம்னு சொல்லலாம். ஆனால் அவங்க சொல்கிற ரீசன் வேறையா இருக்குல்ல. திருமா அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சொன்னார்? இல்லை இவங்க ஜோதிமணியோட பையன் அவங்க நிற்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அவர் எந்த விஷயம். கட்சி? காங்கிரஸ். லாஜிக்காக இருக்காது. உங்கள் கட்சியில் சீட்டு கேட்டு பல பேர் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா? அதை விட்டுட்டு இது வரைக்கும் எந்த கட்சி தலைவராவது அவங்கவுங்களும் கோட்டா ஒதுக்கி இருக்கு, அந்த கோட்டாவில் வேற ஒரு கட்சி நபர் நிற்க வச்சு பார்த்துருக்கீங்களா?
கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் கூட்டணி பேசும்பொழுதே இப்போ திமுக வந்து இப்போ இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் நிக்கணும் முன்னாடியே பேசி அதுக்கு தான் ஒப்பந்தம் போடுறாங்க. அது வேற. ஆனா இவருக்கு ஒதுக்குன சீட்டு 8. இப்ப அது வந்து என்ன ஆயிடுச்சு? 7 ஆயிருச்சு. அவர் கதை என்ன ஆயிட்டு இருக்கு? திமுக குடுத்த டார்ச்சர் 7.5 போயிட்டு இருக்கு. ஏன்னா, அண்ணன் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் குழுக்குள்ள இங்க திருமாவளவன் வந்து இங்க வந்து இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்குள்ள வரக்கூடாதுன்றது தான் திமுகவுடைய மிக முக்கியமான அஜெண்டா. ஓகே. எப்படி கனிமொழி சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, அதே போல அண்ணன் திருமாவளவனும் வரக்கூடாது. ஏன்னா, அண்ணன் திருமாவளவன்னா உள்ள வந்துட்டாருனாக்கா, பல விஷயங்கள வந்து அவர் பேச வேண்டிய சூழல் எழும். ஏன்னா, அவர் வந்து போன முறை அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்பொழுது திமுகவை எவ்வளோ கடுமையாக விமர்சித்தார். திமுக என்பது கொடிய விஷப்பாம்புன்ற வரைக்கும் எவ்வளோ ஓப்பனாக பேசினார். தொடர்ச்சி அவர் சமூகத்திற்கும் அவருக்கும் அவர் கட்சி கொடியை கூட ஏற்ற விடாமல் திமுக எவ்வளோ வந்து அழிச்சாட்டியம் பண்ணுறாங்கன்றது அவருக்கு தெரியும். அதை ஓப்பனாக சொன்னார். 2வது, இப்போ எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபரே வந்து முக்கியமான நபரே சொன்னார், திருமாவை வந்து நிற்க விடாமல் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்ட்டு. அதை வச்சு தான் சொன்னார். சொல்லி முடித்த மாதிரி அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே நான் நிற்கலை அப்படின்னு சொல்கிறார். அப்போது இது எப்படி பொது தொகுதியில் நிற்கக்கூடாதுன்னு கலைஞர் அன்னைக்கு சொன்னாரோ, அதே போல் நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு திமுக கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திரை வந்து புறம் தள்ளி இந்த சமூக நீதியை சபப்பட்டில் ஏற்றக்கூடிய வேலையை திமுக செஞ்சுக்கிட்டே இருக்குல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்சும் எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியும் தன் கட்சியை அழிக்கக்கூடியது தான் திமுகன்னு தெரிஞ்ச பிறகும் அவரோட வந்து சமரசமாகி போக வேண்டிய அவசியம் என்னன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அண்ணன் இப்படி போகலாம், ஆனால் இப்போ வந்து செல்வ பிறந்தகை அப்படி போயிட்டன்றதுக்காக ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரனை வந்து ஸ்டாலினை காமராஜர்னு ஏற்றுக்கிட்டானுங்களா? கறிதானே துப்புறானுங்க. ஸோ எல்லா அரசியல் கட்சிக்கும் முதல்ல தான் எதுக்காக இருக்கிறோம், தன் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் எதை நம்பி இருக்குன்ற ஒரு விஷயத்தை புரிதலோடு அணுகணும். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் காம்ப்ரமைஸ்டாக போயிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் கொண்டு போய் அடமானம் வைப்பதற்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்ற பொழுது இந்த அரசியல் சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயம், இந்த தீய சக்தி திமுக வலிக்கணும். இந்த சாதிகளை வைத்து மதத்தை வைத்து பிளவுவாதம் செய்யக்கூடிய பிஜேபியோட ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு ஒரு மனிதர் எவ்வளோ ஸ்டெப்பனாக, எவ்வளோ தைரியமாக, எவ்வளோ ஒரு ஆண்மகனாக நிற்கிறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த நிலைமையெல்லாம் யாருக்கும் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கிறதாக தெரியல, நான் பார்க்கல.